நண்பர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் மிஷின் சின்னம் வைத்து விடுகிறார். மிஷின் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புவோமா? மிஷின் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புவோமா? இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். தமிழ்நாட்டை நாசப்படுத்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி கைகோர்த்திருக்கிறது. திமுக அதன் தலைமையிலான தோழமை கட்சிகளின் ஆதரவால், பேராதரவால், நல்லாதரவால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொந்த சின்னத்தை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்படி என்றால் அந்த கட்சியின் வேட்பாளராக இந்த தொகுதியில் போட்டியிடும் லதா பால் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போமா? நண்பர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் மிஷின் சின்னம் வைத்து விடுகிறார். மிஷின் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புவோமா? மிஷின் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புவோமா? லதா பாலுவை சட்டமன்றத்திற்கு அனுப்புவோமா? இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். தமிழ்நாட்டை நாசப்படுத்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி கைகோர்த்திருக்கிறது. அன்புமணி உடைந்த பாமகவும் கைகோர்த்திருக்கிறது. அந்த கும்பல் சிபிஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக நல்லிணக்கத்திற்கு பாதுகாப்பு இல்லை, சமூக ஒற்றுமைக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக நீதியை ஒருபோதும் நம்மால் பாதுகாக்க முடியாது. அம்பேத்கரை ஏற்காத கட்சி, பெரியாரை மதிக்காத கட்சி, மார்க்சியத்தை ஏற்காத கட்சி பாஜக. இஸ்லாமியர்களை வெறுக்கும் கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கும் கட்சி பாஜக. வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவை இன்றைக்கு தோளிலே தூக்கி வரக்கூடியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது பாஜகவோடு எந்த காலத்திலும் இனி அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு, வலுப்படுத்துவதற்கு துணை போகிறார். அவருக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவோமா? பாஜகவை விரட்டி அடிப்போமா? அந்த கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவோமா? முதலமைச்சரின் சாதனைகள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்திட, உரிமை தொகை 2000 உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம் நீடித்திட, தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, புதுமை பெண் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லத்தரசிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தருகிற திட்டம் நடைமுறைக்கு வந்திட மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெற இருக்கிறோம். திமுக தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் என்று அனைத்து தோழர்களும் திமுக தோழர்கள் தீவிரமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள். நாட்டு மன்னார்களில் சில அன்புட்டி, செய்யூர், திருப்பூரூர், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், பெரியகுளம், அரக்கோணம் 8 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் 100க்கு 100 வெற்றி பெறப் போகிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் நமக்கு துணை இருக்கிறார்கள்.